வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய பிக்குகள் முன்னணிக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் மீண்டும் சந்திப்பு. தலைமைத்துவம் குறித்து அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன கருத்து. අපි ඉතිහාසයේ කතාවක් අහලා තිනවා නායකයෝ නැති වුණාමත් ඕනම දෙයක් අරාජික වෙනවා කියලා. ඒ වගේම තමයි නායකයෝ වැඩි වුණාමත් ඕනම දෙයක් අරාජික වෙනවා. வடமாகாண சபைக்கு தெரிவாகியுள்ள மேலும் 3 உறுப்பினர்கள் இந்த சத்திய பிரமாணம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து அரியநேத்திரன் கருத்து. இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய 3 வேட்பாளர்கள் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த சத்திய பிரமாண நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியா சிந்தாமணி பிள்ளையார் ஆலயத்தில் இன்று காலை இடம்பெற்ற விசேட வழிபாடுகளை தொடர்ந்து மாகாண சபை உறுப்பினர்கள் மூவரும் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சார்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதித்துவப்படுத்தி போட்டியிட்ட க. சர்வேஸ்வரன், மா. தியாகராஜா மற்றும் வைத்திய கலாநிதி எஸ். சிவமோகன் ஆகியோர் வவுனியா சிரேஷ்ட சட்டத்தரணி க. தயாபரன் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த சத்திய பிரமாண நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை வடமாகாண சபை முதலமைச்சராக முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் சி. வி. விக்னேஸ்வரன் கடந்த 7ஆம் தேதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய 21 மாகாண சபை உறுப்பினர்கள் கடந்த 11ஆம் தேதி சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். வடமாகாண முதலமைச்சர் சி. வி. விக்னேஸ்வரன் முன்னிலையில் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் குறித்த 21 உறுப்பினர்களும் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட போதிலும் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய ஏனைய 9 உறுப்பினர்களும் அன்றைய தினத்தில் சத்திய பிரமாண நிகழ்வை புறக்கணித்திருந்தனர். எனினும் அவர்களில் 5 உறுப்பினர்கள் கடந்த திங்கட்கிழமை சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டு தெரிவான எம். கே. சிவாஜிலிங்கம் முள்ளிவாய்க்காலில் கடந்த திங்கட்கிழமை சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். மேலும் புளொட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் அந்த கட்சியின் உறுப்பினர் லிங்கநாதன் ஆகியோரும் அன்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். புளொட் அமைப்பின் செயலாளர் சதானந்தம் முன்னிலையில் இந்த சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதித்துவப்படுத்தி வடமாகாணத்தில் போட்டியிட்டு தெரிவான மேலும் 2 கொழும்பில் நேற்று முன்தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதன்படி டாக்டர் குணசீலன் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் வடமாகாண முதலமைச்சர் சி. வி. விக்னேஸ்வரன் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த நிலைமையில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் 3 மாகாண சபை உறுப்பினர்கள் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்ட போதிலும் வடமாகாணத்திற்கு தெரிவாகியுள்ள அதே கட்சியைச் சேர்ந்த இந்திரராசாய் இதுவரை சத்திய பிரமாணம் செய்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். கொக்கட்டிச்சோலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண தேர்தலில் நாங்கள் போட்டியிட்ட போது வாழ்க்கையில் அல்ல ஒரு சாதனையை நாங்கள் படைத்திருக்கின்றோம். 66 வருடங்களாக ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆளும் கட்சியாக நாங்கள் மாறி இருக்கின்றோம். இது வடமாகாண சபை எங்களுக்கு தந்த அந்த மக்களுக்கு தந்த ஒரு தீர்மானமாக இருக்கின்றது. முரண்பாடுகள் என்பதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இருப்பதுதான். கடவுளுக்கும் முரண்பாடு இருந்ததுதான். சக்தியும் சிவபெருமானும் தேவியார் இருந்தார். பிள்ளையாரும் முருகரும் வந்தார். வந்து கேட்டார், என் உலகத்தை சுற்றி வருபவர்களுக்கு தான் இந்த மாம்பழம் தருவேன் என்றார். அதுவும் பரிசு வாங்கித்தான் கடவுளும் இலவசமாக திட்டவில்லை. அவரோடு எதிர்பார்த்தான் வந்தார். உடனே பிள்ளையார் என்ன செய்தார்? தாயும் தகப்பனையும் சுற்றினார். முருகன் என்ன செய்தார்? உலகத்தை சுற்றி வந்தார். ஆகவே அது முரண்பாடு இல்லையா? ஒருமித்த கருத்து இல்லையா? அது 2 பேருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கவில்லை. முருகனுக்கு இருந்த கருத்து பிள்ளையாருக்கு இருக்கவில்லை. பிள்ளையாருக்கு இருந்த கருத்து முருகனுக்கு இருக்கவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கே முரண்பாடு இருக்கின்ற போது கட்சிக்கு முரண்பாடு வருவது இலவு. நாங்கள் மனிதர்கள். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் பல தங்களை குழப்புகின்றார். கட்சி என்பது மனிதர்களால் நிர்மாணிக்கப்பட்டது. பல மனிதர்களின் கூட்டு, பல மனிதர்களின் செயற்பாடுகளை ஒன்றிணைத்துத்தான் நாங்கள் நம் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த முரண்பாடு என்பது தீர்க்கப்பட வேண்டிய முரண்பாடு. முரண்பாடு இல்லாதவன் வாழ்க்கையை கொண்டு நடத்த மாட்டான். முரண்பாடு நிச்சயமாக தேவை. ஒரு வாழ்க்கைக்கு முரண்பாடு தேவை. குடும்பத்திலே முரண்பாடு வர வேண்டும். முரண்பாடு விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை அப்பதான் வரும். ஒரு குடும்பத்தில் கூட முரண்பாடு இல்லாமல் இருக்க முடியாது.
பிள்ளைகளுக்கு முரண்பாடு. ஆகவே இந்த முரண்பாடு என்பது ஒரு குடும்பத்திலும் இருக்கின்றது, கடவுளுக்கும் இருக்கின்றது, சாதாரணமாக இருக்கின்ற அரசியல் கட்சிக்கு இல்லாமலாகவும் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய முரண்பாடு என்பதை மட்டும் நீங்கள் வைக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவை வெளியேறுமாறு வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்ட பேரணி மீது மாத்தறையில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் சந்தேகிக்கப்படும் விக்ரமசிங்கவின் செயலாளரான சுதத் சந்திரசேகர மற்றும் மேல் மாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் கிச்சிரி காகட்டப்பட்டிய ஆகியோரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இந்த இருவர் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீஸ் குழு வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மேலும் தெரிவித்தார். இதனை தவிர மேலதிக விசாரணைகளில் வெளிப்படும் விடயங்களுக்கு அமைய மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். மாத்தறை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் சுதாத் சந்திரசேகர மற்றும் கித்ஸ்ரீ கஹட்டபெட்டி ஆகியோர் தொடர்பான தகவல்களை 119 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தெரிவிக்க முடியும் என போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் தொடர்பில் அறிந்திருந்தால் மக்களின் நன்மை கருதி உடனடியாக அறிவியுங்கள். ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தலைவரை சஜித் பிரேமதாச இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்று தினம் இடம்பெற்ற சந்திப்பின் முன்னேற்றம் குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த சந்திப்புக்கு ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தேரர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ඊයේ දවසේ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමත් සමග ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தலைவர், செயலாளர், அமைப்பாளர் உள்ளிட்ட பதவிகளை வகிக்கும் மகா சங்கத்தினருடன் கலந்தாலோசிக்கப்பட்டது. குறிப்பாக நேற்றைய தினம் மதிப்புக்குரிய மகா சங்கத்தினரும் கரு ஜெயசூரிய மற்றும் நான் ஆகியோர் இணைந்து முன்வைத்த யோசனைகளை நடைமுறைப்படுத்துகின்றமை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள கலந்துரையாடல்களின் போது மகா சங்கத்தினரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை எவ்வித மாற்றமுமின்றி நிறைவேற்றுகின்றமை குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கட்சியின் அதிகாரத்தை பகிர்வது தொடர்பில் எவ்வித இணக்கப்பாட்டினையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கிறார். இந்த ஊடகமொன்றில் வெளியாகியிருந்த செய்தி தொடர்பில் விளக்கமளித்த போதே பாராளுமன்ற உறுப்பினர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க, கரு ஜெயசூரிய மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் கட்சியின் அதிகாரத்தை பகிர்வது தொடர்பில் இணக்கம் கண்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் எவ்வித இணக்கப்பாடு மட்டப்படவில்லை என மிகவும் தெளிவாக என்னால் கூற முடியும். அத்தகைய இணக்கப்பாடு ஏற்படாமையே அடுத்த வாரம் மற்றும் ஒரு கலந்துரையாடலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட காரணமாகும். ஆகையால் ஒரு சில விடயங்கள் குறித்து இணக்கப்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒழுக்க ரீதியில் ஏற்புடையதாக அமையாததால் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்ட விடயங்கள் குறித்து என்னால் விவரிக்க முடியாது. විශේෂයෙන්ම මේ සාකච්ඡාවල අන්තර්ගත වුණු කරුණු කාරණා පිළිබඳව මට විග්‍රහ කිරීම අපහසුයි. මොකද ඒක සදා தலைமைத்துவ சபை குறித்து துறைமுக மற்றும் நெடுஞ்சாலை செயற்திட்ட அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தன இன்று கருத்து தெரிவித்தார். பாணதுறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். விக்ரமசிங்க மகாத்மரத் ஹொந்த ගැට ගහනවා. விக்ரமசிங்க தற்போது சிறப்பாக முடிச்சு போடுகின்றார். அண்மையிலும் சிறந்ததொரு முடிச்சை போட்டார். இந்த தலைவர் தோற்றுக்கொண்டே இருக்கின்றார். அவரை வைத்திருக்க முடியாது என மக்கள் கூறுகின்றனர். ஆனால் தாம் மீயுயர் பீடம் ஒன்றை உருவாக்கப் போவதாக விக்ரமசிங்க கூறுகின்றார். அடுத்த தேர்தலை வெற்றி கொள்வதற்கான மீயுயர் பீடத்திற்கு யாரை நியமிக்க போகின்றார்? சஜித் பிரேமதாச, கரு ஜெயசூரிய ஆகியோரை அதற்கு நியமிக்க போகின்றார். வடமேல் மத்திய மாகாணங்களில் கிடைத்த தோல்வியிலும் பார்க்க படுதோல்வி மேல் மாகாணத்திலும் தெற்கிலும் கிடைக்கும் என்பதை விக்ரமசிங்க அறிவார். ஆகையால் அந்த 2 மாகாண சபைகளுக்குமான தேர்தல் நடத்தப்பட்டதும் அவர்கள் இருவருக்கும் கடவுளின் துணை மாத்திரமே இருக்கும். அதன் பின்னர் அவர்களை சிறிகொத்தவிற்கு அழைத்து கேள்விகளை எழுப்புவார். தாம் சந்தர்ப்பம் வழங்கியும் வெற்றி கொள்ள முடியாமைக்கான காரணம் என்னவென கேட்பார். தலைவர் இல்லாவிட்டால் எந்த ஒரு விடயமும் வெற்றியளிக்காது என ஒரு கதை உள்ளது. அதே போன்று தலைவர்கள் அதிகரித்தாலும் எந்த ஒரு விடயமும் வெற்றியளிக்காது. விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னம் மாற்றமடையும். ஐக்கிய தேசிய கட்சி தற்போது யானை சின்னத்தில் போட்டியிடுகின்றது. அடுத்த தேர்தலின் போது யானைக்கு பதிலாக கருவாப்பொல்லு சின்னம் அறிமுகப்படுத்தப்படும்.
மாத்தறை தாக்குதல் சம்பவம் குறித்து அமைச்சர் லட்சுமி அபேவர்தன மாத்தறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். கருவா பொருட்களை எடுத்து ஐக்கிய தேசிய கட்சியினர் தம்மை தாமே தாக்கிக் கொள்கின்றனர். நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்திருந்தால் ஒன்று அந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்திருப்பேன் அல்லது மற்ற பேரணியில் பங்கேற்றிருந்திருப்பேன். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கு இடையிலேயே மோதல் இடம்பெறுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒன்று தேவையா? சிரச ஊடக வலையமைப்பு இருந்தது. சிரச ஊடக வலையமைப்பு இருந்ததால் தாக்குதல் மேற்கொண்ட நபர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. ஏனென்றால் சிரச ஊடக வலையமைப்பினர் தாக்குதல் நடத்தியவர்களை வட்டமிட்டு காட்டியது. அவ்வாறு இல்லை என்றால் இந்த பேரணி மீது அரசாங்கமே தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும். உலகவாழ் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை இன்று கொண்டாடுகின்றனர். புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ஹுவல்லாஹ் அப்லக் ஹாஸிஸ் பி. உலகளாவிய ரீதியாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கிய பண்டிகை ஈதுல் அல்ஹா எனப்படும் புனித ஹஜ் பெருநாள் ஆகும். இறைவனின் தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபடுவார்கள். உலகின் சகல பாகங்களிலும் இருந்து ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா மாநகரில் மொழி மற்றும் பிரதேச வேறுபாடுகளை கடந்து லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி ஹஜ் வழிபாடுகளில் ஈடுபடுவது இந்த தினத்தின் விசேட அம்சமாகும். இன்றைக்கு சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவியான சாரா மூலம் நீண்ட காலத்தின் பின்னர் கிடைத்த ஆண்மகவான இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன் போது நினைவு கூறப்படுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்த போது எல்லாம் வல்ல இறைவன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை பலியிடுமாறு கட்டளையிட்டான். இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். இந்த தினத்தில் ஹஜ் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் உல்ஹியா கடமையையும் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹ். புனித அல் குர்ஆனின் போதனைகளுக்கு அமைய இலங்கை வாழ் முஸ்லிம்கள் நாட்டிலுள்ள ஏனைய சமூகங்களுடன் ஐக்கியமாக வாழ்வதற்கு வரலாறு முழுவதும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித அல் குர்ஆனினதும் முகமது நபிசல் அவர்களினதும் போதனைகளுக்கான தமது அர்ப்பணங்களை புதுப்பித்து உலகெங்கிலும் உள்ள மக்கள் மத்தியில் சமாதானம், சகோதரத்துவம் மற்றும் புரிந்துணர்வு நிலவ வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு தேசங்களையும் சேர்ந்த பல்வேறு மொழிகளையும் கலாச்சாரங்களையும் உடைய லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் மகத்துவத்தினையும் புகழையும் பறைசாற்றுவது ஹஜ் யாத்திரை உணர்த்தும் ஐக்கியத்தை அடையாளப்படுத்தி நிற்பதாக ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலகவாழ் முஸ்லிம்கள் சமய மற்றும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் வருடாந்தம் மேற்கொள்ளும் ஹஜ் யாத்திரையானது முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமல்லாது அனைத்து மக்களுக்கும் முன்மாதிரி என பிரதமர் DM ஜெயரத்னம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் பெருநாளில் அனைத்து இளைஞர்களது உள்ளங்களையும் அன்பு, தயாள குணம் கொண்ட பலமிக்க உள்ளங்களாக மாற்ற வேண்டும் என பிரார்த்திப்பதாக பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் சமூகத்திடம் உள்ள அர்ப்பணிப்பு, திடசங்கல்பம், ஒற்றுமை ஆகியவற்றை இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.